ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மீரான் இணைந்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து இங்கிருந்து தான் புறப்பட போறார் இல்லையா? ஆனால் இந்த முறை முதன்முறையாக தமிழ்நாட்டரசுடைய முதலமைச்சராக அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படுகிறார் மீரான். மீரான், நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை விரிவா விவரிங்க. தமிழகத்தினுடைய 18வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் இன்னும் இன்று பதவியேற்கிறார். தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த பதவியேற்பு விழாவுக்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து இங்கிருந்து அவர் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். காலை 8 மணிக்கு அவர் புறப்பட்டு செல்வார் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நீலாங்கரை இல்லத்திலிருந்து கான்வாய் பாதுகாப்புடன் அவர் ஈசிஆர் சாலை, அடையார், சென்ட்ரல் வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்ற அந்த பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தற்பொழுது நீலாங்கரை இல்லத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நீலாங்கரை இல்லத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கான்வாய் செல்கின்ற பகுதி முழுவதுமாக, ஈசிஆர் சாலை முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்போது திரு விஜய் அவர்கள் தற்போது நீலாங்கரை இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சற்று முன்னர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான திரு KS செங்கோட்டையன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவர் தற்போது அங்கு அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவரிடம் அவர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நீலாங்கரை இல்லத்திலிருந்து கான்வாய் பாதுகாப்புடன் அவர் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்காக இந்த ஈசிஆர் சாலை வழியாக செல்ல இருக்கிறார். இந்த சாலை முழுவதுமாகவே ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். தற்பொழுது அவர் இல்லம் இருக்கும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதனைகளுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் மட்டும் இந்த சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி வழக்கமாக அந்த மக்கள் இந்த காலை நேரங்களில் இந்த ஈசிஆர் சாலை பகுதியில் அவருடைய இல்லம் இருக்கின்ற பகுதிகளில் நடைபயிற்சி செய்பவர்கள் சாதாரணமாக நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. பத்திரிகையாளர்கள் மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருந்து நீலாங்கரை இல்லத்திலிருந்து இவங்க எல்லாம் வழக்கமா கூடுவாங்களே, அவங்க எல்லாம் அனுமதிக்கப்படல அப்படிங்கறத பாக்குறோமா? சென்று அவர் இந்த 18வது தமிழக முதலமைச்சராக அவர் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் நீலாங்கரை இல்லத்தில் திரு விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.